ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டை வந்து நம்ம எப்படி வந்து லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க கூகுளில் போய்ட்டு விக்கிடிகி ஜேஎஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லை விக்கிடிகி ஜாவாஸ்கிரிப்ட் சர்ச் பண்ணாலும் ஒன்று தான். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. இப்போ உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட், நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும், கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ ஜாவாஸ்கிரிப்டோட இன்ட்ரோடக்ஷன், அப்படி இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுக்காக நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கோடு இருக்குது என்கிட்ட, அந்த கோடை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இந்த இடத்துல விஎஸ் கோடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த கோடோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நார்மல் ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணுறது H2 டேக், மை ஜாவாஸ்கிரிப்ட் பட்டன் டேக்கும் அதே தான். உங்களுக்கு என்ன புதுசாக இருக்குன்னா, இந்த இடத்துல ஆன் கிளிக்குன்ற இந்த ஆட்ரிபியூட் புதுசாக இருக்கும். ப்ளஸ் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுக்கப்புறம் இந்த டெமோன்றது என்னென்னா கெட் எலமெண்ட் பை ஐடி. அப்போ ஏதோ ஒரு டேக்கில் இருக்க ஐடின்ற ஆட்ரிபியூட்டில் இருக்க வேல்யூ அது. ஓகேவா? இப்போ என்னது, பி டேக்கில் ஐடின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்டுக்கு ஐடின்ற ஆட்ரிபியூட்டுக்கு டெமோன்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கோம். ஓகே, அந்த நேமை நம்ம வந்து இங்கே கால் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ டாட் ஹெச்டிஎம்எல்ல வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். ஈக்குவல் டு டேட்டுன்ற ஒரு கிளாஸ் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். அப்போ அந்த கிளாஸ் நம்ம கூப்பிட்டோன்னா என்ன கரண்ட் டேட் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ப்ரௌசர் போய் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இப்போ நான் பட்டன் அதேமாரி கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஆன் கிளிக்குன்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம். ஆன் கிளிக் பண்ணும்போது தான் இது எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகும். ஓகேவா? கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணவொடனே எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா? ஓகே, நான் இதை வந்து எப்படி நான் தெரியுமா பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வச்சு பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஃபைல் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். ஃபைலோட நேமு script.js. எப்படி ஹெச்டிஎம்எல்க்கு ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ்க்கு சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட் ஜேஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல வந்து வேறு என்ன பண்ணலான்னா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபங்க்ஷனுக்கான நேம் என்னென்னா மை ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல அலர்ட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அலர்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். இதில் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து கால் பண்ணி விடுறேன். ஓகேவா? இல்லை டேட் கூட வேணாம், இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்காகவே நம்ம இதில் பாஸ் பண்ணுவோம். ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன் அலர்ட்டில். அப்போ இந்த மை ஃபங்க்ஷனுன்ற இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனு மை ஃபங்க்ஷன், அப்போ மை ஃபங்க்குன்னு நான் எழுதியிருக்கேன். அந்த மை ஃபங்க்ஷன் ஷார்ட் ஃபார்மாக மை ஃபங்க்குன்னு எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ ஆன் கிளிக்குன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதை எரேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் நேமை நான் கொடுத்துட்றேன். ப்ளஸ் இந்த பி டேக் எனக்கு தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டனோட நேம் என்னன்னா, இந்த இடத்துல பட்டனோட நேம் வந்து அலர்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அலர்ட். ஓகே, அலர்ட்டுன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு எனக்கு பாப்அப் மாதிரி வரும். ஓகேவா? அதுதான் நான் அலர்ட்டுன்னு இருக்கு, நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நம்ம அப்படி சப்போஸ் பட்டன் ஒர்க் ஆகணும்னா இன்ஸ்பெக்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து கன்சோலில் போய் பாருங்கள் எந்த ரீசனால் ஒர்க் ஆகலை. மை ஃபங்க் இஸ் நாட் டிஃபைன்டு, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு எரர் வருது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா script.jsன்னு ஒரு ஃபைலில் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ index.html கூட ஃபஸ்ட் அட்டாச் பண்ணணும். எப்படி நம்ம சிஎஸ்எஸ்ஐ லிங்க் டேக் மூலமாக அட்டாச் பண்ணமோ அதே மாதிரி அந்த script.jsன்ற ஃபைலை நான் HTML கூட அட்டாச் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பாடி டேக் இருக்குல்ல, பாடி டேக் உள்ளார ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஸ்கிரிப்ட் டேக்கு அதுக்குள்ளே SRCன்னு ஆட்ரிபியூட் இருக்குது. அதில் script.js என்னோடய ஃபைல் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? பார்க்குறீங்களா? அலர்ட் கொடுத்தோடனே ஹலோ வேர்ல்டு வருது. ஓகேவா? இன்னொரு மெத்தட்லையும் எழுதலாம். இப்போ நான் இந்த இடத்துல இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் ஆல் டவுன் கொடுத்துட்றேன். கமாண்ட் அவுட்டு கண்ட்ரோல்/ன்றதை கொடுத்தீங்கன்னா கமாண்ட் அவுட் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளார நீ ஜாவா ஸ்கிரிப்டை இல்லைப்பா நான் என்னோடய
இது ஒரு 2 லைன் 3 லைன் தான்ப்பா எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோடே இருக்குது, நான் வந்து அதுக்கே நான் ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணோம், நான் இதே பேஜ்லேயே நான் என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எழுதணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இப்படி கொடுத்தாலும் எனக்கு வேலை செய்யும். ஓகேவா? அலர்ட் கொடுத்துக்கிறேன், வேலை செய்யுது. ஓகேவா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.